Hi friends, William Hazlittோட My Acquaintance with Poet லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹேஸ்லிட்டை கோல்ட்ரிட்ஜை பார்த்து ரொம்ப அமேசிங்காக இருக்கார். இப்போது அவர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட வீட்டில் தங்கிட்டு நம்ம கோல்ட்ரிட்ஜோட போய்ட்ரியை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அதோட ஃபைனல் பார்ட் கண்டினியூஷனை தான் பார்க்குறோம். கோல்ட்ரிட்ஜ் அண்ட் மை செல்ஃப் வாக் பேக் டு ஸ்டோவி தட் ஈவினிங். கோல்ட்ரிட்ஜும் ஹேஸ்லிட்டும் ஸ்டோவி நல்லா ஈவினிங் நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோவிங்கிற பிளேஸ் போகிறாங்க. அண்ட் ஹிஸ் வாய்ஸ் சவுண்டட் ஹை. அவரோட வாய்ஸ் நல்லா ஒலிக்குது. ஆஃப் ப்ராவிடன்ஸ், ஃபோர் நாலேஜ், வில் அண்ட் ஃபேட், ஃபிக்ஸ்டு ஃபேட், ஃப்ரீ வில், ஃபோர் நாலேஜபிள் அப்சல்யூட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அவருக்கு ஏற்கனவே அந்த இடத்த பற்றி ஃபோர் நாலேஜ், அவர் ஏற்கனவே நாலேஜ் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வில், அவருடைய மன இது இருக்குது. ஃபேட்டு, தலையெழுத்தும் அந்த இடத்துக்கு வரணும்னு இருக்குது. ஃபிக்ஸ்டு ஃபேட்டு, அது ஏற்கனவே விதி நிர்ணயிக்கப்பட்டது. ஃப்ரீ வில், அவருமே மனசார தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஃபோர் நாலேஜபிள் அப்சல்யூட், அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார். And we pass through echoing grove, my fair stream or waterfall gleaming in the summer moonlight. அந்த சைடு அவங்க நடந்து போகும்போது அங்கே என்ன கேட்குது அவங்க காதலைன்னா, எ ஃபேர் ஸ்ட்ரீம், அந்த சைடு ஓடுற ஓடையோட தண்ணி சத்தம் கேட்குது. ஆர் வாட்டர் ஃபால், அவங்களுக்கு தெரியல அது ஓடையா இல்லைன்னா தண்ணி மேலேருந்து விழுதா, அருவியா ஓடையான்னு தெரியல. க்ளீமிங் இன் த சம்மர் மூன்லைட், ஆனால் அது என்னது, அந்த தண்ணி அந்த சூரியன் மேலே பட்டு அழகாக பலபலன்னு மின்னிட்டுருக்கு. He lamented that Wordsworth was not prone enough to believe in the traditional superstitions of the place. அவருக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது, லேமண்ட் பண்ணுறாருன்னா, வேர்ட்ஸ்வர்த் இதை நம்ப மாட்டேங்கிறாராம். எதுனா ட்ரெடிஷ்னல் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், பழைய காலத்தில் உள்ள மூட நம்பிக்கையெல்லாம் வேர்ட்ஸ்வர்த் நம்ப மாட்டேங்கிறாரு. அது மாதிரி அண்ட் தேர் வாஸ் சம்திங் கார்பரல், அவர் எதையாவது நம்ம பார்த்தா தான் நம்புவார். எ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட்னஸ், எ கிளிங்கிங் ஆஃப் த பேலபிள், பழைய காலத்தில் உள்ளதை போய் அவர் தொங்கிட்டு இருக்க மாட்டார். ஹீ ஜஸ்ட் வாண்ட் டு மூவ் டு த பேலபிள் ஆர் ஆஃபன் டு த பெட்டி, சின்ன சின்ன திங்ஸையுமே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்க மாட்டார். இன் ஹிஸ் போயட்ரி இன் கான்சிக்வன்ஸ், அவர் போயட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் தானே. அவருக்கு என்ன தோன்றதோ அதை கடகடன்னு எழுதணும்னு நினைப்பார் வேர்ட்ஸ்வர்த். ஹிஸ் ஜீனியஸ் வாஸ் நாட் எ ஸ்பிரிட் that descended to him through the air. அவர் ஜீனியஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு காற்று எப்படி அடிக்குதோ அதே மாதிரி அவர் மனசில் தோன்றது அப்படியே ஒரு பாட்டாக கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இட்ஸ் ஸ்ப்ரங் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் லைக் எ ஃப்ளவர், எப்படி ஒரு பூ தானாக பூக்குமோ, ஆர் அன்ஃபோல்டட் இட் செல்ஃப் ஃப்ரம் த க்ரீன் ஸ்ப்ரே, அதே மாதிரி ஒரு காற்றுல ஒரு பச்சை பசேல்னு ஒரு விதமான நறுமணம் வருது இல்லையா, ஒரு ஸ்ப்ரே கிடைக்குது இல்லையா, ஆன் விச் த கோல்டு ஃபின்ச் சாங். அதே மாதிரி நம்ம எதை பார்த்தாலும் அழகாக ஒரு பாட்டு பாடுற அளவுக்கு ஒரு திறமை இருக்குது. He said, however, if I remember right, அவர் சொன்னதை நான் கரெக்டாக ரிமெம்பர் பண்ணியிருந்தேன்னா, that his objection must be confined to his descriptive pieces. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை ஒரு கன்ஃபைன்மெண்ட்டில் இதை மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறாரு. that his philosophy poetry had a grand and comprehensive spirit. ஒரு போய்ட்ரினா அப்படி இருக்கணும், நல்லா கிராண்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்பிரிட், படிக்கும் போதே நம்ம மனசில் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும். ஸோ தட் ஹி சோல் சீம் டு இன்ஹாபிட் த யூனிவர்ஸ் லைக் எ பேலஸ். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் மனதையே ஒரு பெரிய பேலஸ் மாதிரி, அரண்மனை மாதிரி கொண்டு வந்திருக்கார். உலகத்தையே ஒரு அரண்மனை மாதிரி ஆக்கி தான் போயத்தை சோலை அபிட்டடாக அவர் கொடுக்குறார். அண்ட் டு டிஸ்கவர் ட்ரூத் பை இன்ட்யூஷன், அவருடைய மன உணர்வு இருக்குங்க இல்லையா, அந்த இன்ட்யூஷன் மூலமாக உண்மையை உணரணும்னு நினைக்கிறாரு. ரேர் தென் பை டிடக்ஷன், நான் ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறதோட நம்ம மனசில் தோணும்ல அதை வச்சு அவர் அனலைஸ் பண்ணிக்கிறாரு. The next day Wordsworth arrived from Bristol at Coleridge Cottage. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேர்ட்ஸ்வர்த் வெளியில் போயிருந்திருக்காரு. இப்போ பிரிஸ்டல் காட்டேஜ், நம்ம கோல்ட்ரிட்ஜ் தங்கியிருக்கிற இடத்துக்கு வராரு. ஐ திங்க் ஐ see him now, நான் அவரை பார்த்துட்டேன். he answered in some degree to his friends description of him. ஏற்கனவே அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை மாதிரி அவரோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். பட் வாஸ் மோர் குவைண்ட் அண்ட் டான் குவைசிட் லைக்.
லைக் அவர் வேர்ட்ஸ்வர்த் வந்து பிரிஸ்டலுக்கு வராரு, வரும்போது கோல்ட்ரிட்ஜ் காட்டேஜ் வராரு. அப்படி வரும்போது ஆன்சர்ஸ் அண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. பட் வாஸ் மோர் குவைண்ட் அண்ட் டான் குவிசிட் லைக், அது எப்படி இருக்குன்னா ஒரு டான் குவிசிட்டோட ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கு. ஹி வாஸ் குவைண்ட்லி ட்ரெஸ்ட், அவர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா அந்த காஸ்டியூம் வந்து கன்ஸ்டைன் பீரியட், அந்த 18th சென்ச்சுரியில் எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி தான் அவரும் ட்ரெஸ் போட்டிருக்காரு. இன் எ ப்ரௌன் ஃப்யூஷியன் ஜாக்கெட், அவருடைய கோட் எப்படி இருக்குன்னா ஃபியூஷியன் ஜாக்கெட் ப்ரௌன் கலரில் போட்டிருக்காரு. அண்ட் ஸ்டிப்டு பேண்டலூன்ஸ், அந்த பலூன் மாதிரி இருக்கும் இல்லையா பெருசா, அதே மாதிரி அவரோட பேண்ட் இருக்கு. தெர் வாஸ் சம்திங் ஆஃப் அ ரோல் அண்ட் எ லாக் இன் ஹிஸ் கேட் நாட் அன்லைக் ஹிஸ் ஓன் பீட்டர் பெல். அது பார்க்கறது வந்து கொஞ்சம் வந்து பீட்டர் கைல் மாதிரி தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தெர் வாஸ் எ சிவியர் ஓன் ப்ரெஷர் ஆஃப் தாட் அபவுட் ஹிஸ் டெம்பிள்ஸ், எ ஃபயர் இன் ஹிஸ் ஐஸ். அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவரோட டெம்பிள், அவருடைய அந்த தொண்டைக்குழி வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக தெரியுது. அவர் கண்ணில் வந்து ஒரு ஃபயர் தெரியுது. as if he saw something in objects more than outward appearance. இவர் வந்து ஒரு மனுஷனை வந்து வெளியில் தோற்றத்தை வச்சு முடிவெடுக்க மாட்டார், அவங்களுடைய இன்னர் ஐடியாஸை வச்சு தான் அண்டர்ஸ்டுட் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் ரைட்டர்னு சொல்லலாம். அண்ட் இன்டென்ஸ், அவர் பார்க்கும் போதே அவர் கண் வந்து ஊடுருவி போய் இன்டென்ஸாக பார்க்குது. ஹை அண்ட் நேரோ ஃபோர்ஹெட், அவருக்கு பார்வை வந்து நல்லா தீர்க்கமாக இருக்குது, அவர் வந்து ரொம்ப ஹையாக தெரிகிறாரு. நேரோ ஃபோர்ஹெட், அவங்க நேரோ ஃபோர்ஹெட், அவங்க ஃபோர்ஹெட் வந்து நல்லா சுருங்கி இருக்கு. ஏ ரோமன் நோஸ் சீக்ஸ் ஃபரோட் பை ஸ்ட்ராங் பர்பஸ் அண்ட் ஃபீலிங், அவரோட நோஸை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா நீளமாக இருக்கிறதுனால ரோமன் நோஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் சீக்ஸ் வந்து அவர் கன்னங்கள் எப்படி இருக்குன்னா ஃபரோட் பை ஸ்ட்ராங் பர்பஸ் அண்ட் ஃபீலிங், நல்லா அவங்க கண்ணத்தை பார்த்தாலே அவர் வந்து நல்லா தீர்க்கமாக இருக்கார், அவர் ஃபீலிங்ஸ் வந்து வெளியில் ஸ்ட்ராங்காக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் கன்க்ளூசிவ் இன்க்ளேஷன் டு லாஃப்டர் அபவுட் அ மவுத், அவர் முகத்தில் வந்து அழகான ஒரு சிரிப்பும் இருக்குது. எ குட் டீல் அட் வேரியன்ஸ் வித் த சாலம் ஸ்டேட்லி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ், அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அந்த முகத்து மூலயமா ஈஸியாக அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. Chantry's bust wants the marketing tries, but he was teased into making it regular and heavy. அது வந்து அவர் மார்க்கெட்டிங் ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியல. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெகுலர் அண்ட் ஹெவி, சாதாரண மனுஷன் மாதிரி தான் பார்க்கறதுக்கு தெரிகிறாரு. head of him introduced into entrance of Christ into Jerusalem, இவரோட தலையை பார்க்கறச்ச நமக்கு எப்படி தோணுதுன்னா வந்து ஒரு கிரைஸ்ட் ஜெருசலத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவரை வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் இந்த போஸ்டனுக்கு வர்றது வந்து அவருக்கு தோன்றுறது. இஸ் த மோஸ்ட் லைக் ட்ரூப்பிங் வெயிட் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன், அவர் மனசில் உள்ள எல்லா பாரமுமே வந்து வெளியில் வந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு கடவுளை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி வந்து நம்ம வேர்ட்ஸ்வர்த்தை பார்க்கும்போது இருக்குது ஹாஸ்லிட்டுக்கு. He sat down and talked very naturally and freely. நம்ம என்ன பண்ணப்போ ஒரு பெரிய ஆள் வந்த காம்பாரு அப்படின்லாம் இல்லை, இவர் வந்தார் ரொம்ப சிம்பிளாக இருக்கார், நேச்சுரலாக ஃப்ரீயாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. வித் அ மிக்சர் ஆஃப் கிளியர் கஷிங் ஆக்சன்ஸ் இன் ஹிஸ் வாய்ஸ், அவர் பேசுறது வந்து நல்லா கிளியராக இருக்குது, நல்லா அந்த கஷிங் ஆக்சன்ஸ் நல்லா ஏற்றி இறக்கமாக அழகாக வாய்ஸில் பேசுகிறாரு. எ டீப் கட்டரல் இன்டனேஷன், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து இன்டர்நேஷனல் ரைசிங் அண்ட் ஃபாலிங் இன்டர்நேஷனல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அண்ட் எ ஸ்ட்ராங் டிங்க்சர் ஆஃப் த நார்தன் பிளா, அதே மாதிரி அந்த ஊரில் யூஸ் பண்ணுற இந்த நார்தன் ஸ்டைல் டயலாக்ட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுறாரு. லைக் த க்ரஸ்ட் ஆன் வைன், அந்த வைனில் வந்து ஒரு க்ரஸ்ட் இருக்கும்ல அதே மாதிரி அவர் பேசும்போது நமக்கு ஒரு போதை ஏறுற அளவுக்கு இருக்குது அவரோட பேச்சு. He instantly began to make havoc of the half of the crushed cheese on the table. அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசிக்கிட்டே இருக்கும் போதே அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு அந்த சைடு ஒரு க்ரஷட் சீஸை வந்து டேபிளில் அப்படியே உருவாக்கிட்டு இருக்காரு, இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் சென்ட் ட்ரம்பட்டிக்கலி தட் his marriage with experience had not been so productive as Mr. Sade's in teaching him a knowledge of the good things in his life. தன்னோட கல்யாணம் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவ்லாம் கிடையாது, ப்ரொடக்டிவ்லாம் கிடையாது, மிஸ்டர் சதேயோட கல்யாணம் வந்து நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கு லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரிலாம்
வேர்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. he had been to see the castle வந்து நான் மாங்க் லூயிஸை பார்த்தேன், அவர் வந்து ரொம்ப அவர் பிஹேவியர் கேசல் ஸ்பெக்டர்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பற்றி சொல்கிறாரு. he said it fitted the taste of the audience like a glove. எப்படி கையில் வந்து ஒரு க்ளோவ் போட்டிருக்கோமோ அதே மாதிரி வந்து அவரோட பிஹேவியர் ஃபிட்டாக இருந்துச்சான். this is Ad Captain Merit was, however, by no means a recommendation of it. அவரோட மெரிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, ஆட் கேப்டமாக இருக்குது, அதுக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனுமே தேவையில்லை. இவங்க நல்லவங்க போனவங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. அக்கார்டிங் டு த சிவியர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த நியூ ஸ்கூல், ஒரு புது ஸ்கூல் உருவாயிருக்குன்னா எப்படி ஒரு சிவியர் பிரின்சிபலாக டிசிப்ளினாக இருப்பாங்க, விச் ரிஜெக்ட் ரேதர் தென் கவுண்ட் பாப்புலர் எஃபெக்ட். அவங்க வந்து ஒரு புது ஸ்கூலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல பிரின்சிபல்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, பாப்புலர் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வேர்ட்ஸ்வொர்த் லுக்கிங் அவுட் ஆஃப் த லோ லாசிட் விண்டோ, அந்த சைடாக வந்து கீழே உள்ள விண்டோ வழியுமா வெட்டி பார்க்குறாரு. ஹவ் பியூட்டிஃபுல்லி த சன் செட்ஸ் ஆன் தட் எல்லோ பேங்க். அதை பார்க்கும்போதே தோணுது, எவ்வளோ அழகாக அந்த ஈவினிங் சன்செட் இருக்குது. ஐ தாட் வித் இன் மை செல்ஃப், இவ்வளோ அழகாக இருக்கேன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. வித் வாட் ஐஸ் தீஸ் போய்ட்ஸ் இன் நேச்சர், என் கண்ணில் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்செட். இந்த வேர்டு ஹாஸ்லிட் நினைக்கிறாரு, வேர்ட்ஸ்வொர்த் கண்ணுக்கு இந்த சன்செட் எப்படி தெரியும்? அண்ட் ever after, when I saw the sunset stream upon the objects facing it, conceived I had made a discovery, or thanked Mr. Wordsworth for having made one for me. இது வரைக்கும் நேச்சர் எனக்கு ரசிக்க தெரியல, ஆனால் நான் வேர்ட்ஸ்வர்த்துக்கு தேங்க் பண்ணும். எப்படின்னா, அவர் எப்படி இந்த உலகத்தை அன்பாக அழகாக வந்து கலை ஆர்வத்தோடு பார்க்குறாரோ என்னையும் அப்படி பார்க்க வச்சதுக்கு அவருக்கு நான் தேங்க் பண்ணும். We went over to all Foxton again the day following. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாக்ஸ்டனுக்கு திருப்பி போய் சுற்றி பார்க்குறாங்க. அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் ரீட் அஸ் த ஸ்டோரி ஆஃப் பீட்டர் பெல் இந்த ஓப்பன் இயர். அப்படி சுற்றி பார்க்கும்போது அவர் வேர்ட்ஸ்வொர்த் என்ன படிக்கிறாருன்னா, பீட்டர் பெல் ஸ்டோரியை வந்து ஒரு நல்ல ஓப்பனான ஒரு காற்றோட்டமான இடத்துல படிக்கிறாரு. அந்த கமெண்ட் மேட் அப்பான் இட் பை ஹிஸ் ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் லைட்டர் கிரிட்டிக்ஸ். மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிற சொல்லும் போது அவங்க முகம் மாறும். ஆனால் இவரோட வாய்ஸ் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோனில் படிக்கும் போதே நமக்கே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வாட் எவர் மைட் பி தாட் of the poem, his face was a book where men might read strange matters. அவர் படிக்கும் போதே அவர் முகத்தை பார்க்கும் போது அவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு இதுதான் நம்ம அவர் சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவரோட முகத்தில் அந்த எக்ஸ்பிரஷன் தெரியுது. அண்ட் he announced the fate of his hero is prophetic tones. அதே மாதிரி அந்த போமில் அந்த ஹீரோவோட ப்ராஃபட்டிக் டோன்ஸ் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. there was a chant in his recitation both of Coleridge and Wordsworth. அந்த கோல்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் படிக்கிறது எப்படி இருக்குன்னா, நம்ம மந்திரம் சொல்லும் போது நம்ம காதில் எப்படி ஒலிக்குமோ அந்த போம் வந்து அழகா சாண்ட் பண்றாங்க. Perhaps they have deceived themselves by making habitual use of the ambiguous compliment. இது வந்து நம்ம எந்த ஒரு பொய்த்தனமுமே கிடையாது, எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டுமே நம்ம வந்து ஆம்பிகஸ் எல்லாம் சொல்லலை. ஒரு ஹேபிச்சுவல் யூஸ், ஒருத்தவங்க நல்லா பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அவங்கள பற்றி நம்ம வந்து பொய்யெல்லாம் புகழ்ந்து சொல்லலை. கோல்ட்ரிட்ஜ் மேனர் இஸ் ஃபுல் அனிமேட்டட் அண்ட் வேரியேட்டட். கோல்ட்ரிட்ஜோட மேனர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அனிமேட்டடாக, நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக வேரிடா. அது மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்தோட எப்படி இருக்குன்னா மோர் ஈக்குவலபிள். எப்படி கோல்ட்ரிட்ஜ் இருக்காரோ அது மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் நல்ல ஈக்குவல் இருக்கா, சஸ்டைன் இன்டர்னல். அவர் வந்து உள்ள என்ன நினைக்கிறாரோ அது வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஒரு இன்டர்னல் இருக்குது. நம்ம கோல்ட்ரிட்ஜுக்கு வந்து அனிமேட்டடாக எது சொன்னாலும் கொஞ்சம் அமானுஷ்யமாக சேர்த்து சொல்லணும், இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக சொல்லணுங்கிறது கோல்ட்ரிட்ஜ், நம்மளுடைய சங்கர் ஃபிலிம் மாதிரி. வேர்ட்ஸ்வொர்த் எப்படி இருக்காருன்னா தான் சொல்ல வேண்டியதை வந்து நல்லா இன்டர்னலாக உள்ளே இருக்கிறத அப்படியே வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறார். த ஒன் மைட் பி டேர்ம்டு மோர் ட்ரமாட்டிக், த அதர் மோர் லிரிக்கல். நம்ம கோல்ட்ரிட்ஜ் வந்து சொல்கிறது ரொம்ப ட்ரமாட்டிக்காக அப்படியே நேராக ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளுடைய வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறது வந்து நல்லா லிரிக்கலாக நல்லா
ஒரு அன்ஈவன் கிரவுண்டில் நான் கம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எதுக்காகனா அப்போ தான் நம்ம மனசு வந்து மேலேயும் கீழேயுமா போயிட்டுருக்கோம், அப்போ நம்மளுடைய போகமும் நல்லா ஜர்க்கியாக இருக்கும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. பிரேக்கிங் டு த ஸ்ட்ராங்கிள்டு பிரான்ச்சஸ் ஆஃப் த காப்ஸ் வுட். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஸ்ட்ராங்கிள்டு பிரான்ச்சஸ் அந்த மரக்கிளையில் உட்காந்துக்கிட்டு அங்கங்கே ஆடிக்கிட்டே அது எழுதுறதுக்கு பிடிக்குது. whereas Wordsworth always wrote if I could walking up and down a straight gravel walk. இவர் என்ன பண்ணுறாருன்னா வேர்ட்ஸத் எப்போதுமே என்ன எழுதுறாருன்னா நான் மேலே கீழே நடந்தாலும் கிராவல் வாக்கில் நடந்தாலும் some spot where the continuity of the verse met with no collateral interpretations. நான் எது எழுதும் போதுமே என்னை வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது, நான் ஸ்பான்டேனியஸாக கடன்னு எழுதணும், என்னை இன்ட்ரப்ஷன்லாம் இருக்கக்கூடாது எனக்குன்னு வேர்ட்ஸ்வொர்த் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் கோல்ரிட்ஜுக்கு வந்து அந்த இன்ட்ரப்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. Returning that same evening I got into metaphysical that is argument with Wordsworth while Coleridge was explaining the different notes of the nightingale to his sister. அப்போ என்ன ஆகுது, அந்த ஈவினிங் வந்து எல்லாரும் உள்ளே வராங்க அவங்க வீட்டுக்கு. ஐ காட் த மெட்டாஃபிசிக்கல் ஆர்கியூமெண்ட். எப்படின்னா வந்து அந்த போம் பற்றி டேரெக்டாக பேசாமல் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அடுத்தது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதாக பேசிக்கிட்டு இருக்காரு. யாருன்னா ஹாஸ்லிட் வேர்ட்ஸ்வொர்த்தோட பேசுகிறாரு. அப்போ கோல்ரிட்ஜ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நம்மளுடைய டார்த்தியா, நம்ம வேர்ட்ஸ்வொர்த்தோட சிஸ்டர் டார்த்தியாவுக்கு வந்து இந்த நைட்டிங்கில் நோட்ஸை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. which we neither of us succeed in making ourselves perfectly clear and intelligible. ஆனால் அவங்க பேசினது வந்து யாருக்கும் ஒன்றும் புரியல, அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் போகுது, அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜிபிளான ஒரு பர்ஃபெக்ட் கிளியர் ஒரு கான்வர்சேஷன் போல. thus I passed 3 weeks at nether stowaway and in the neighborhood. 3 வாரம் நம்ம ஹாஸ்லிட் என்ன பண்ணுறாருன்னா நெதர் ஸ்டாவேல தங்கியிருக்காரு, பக்கத்தில் உள்ள நெய்பர்ஹுட்டுக்கெலாம் போகிறாரு. generally devoting the afternoons to a delightful chat in the arbor made of bark by the poet's friend Tom Poole. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா ஆஃப்டர்நூன் செஷனில் போயிட்டு ஜாலியாக டாம்பூலில் அவர் ஒரு போய்ட்டோட ஃப்ரெண்டை நம்ம வேர்ட்ஸ்வொர்த் கோல்ரிட்ஜோட ஃப்ரெண்டை வந்து டாம்பூலில் அவர் கூட போயிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. சிட்டிங் அண்டர் 2 fine elm trees and listening to the bees humming around us. அவர் எங்கே பேசுகிறாங்கன்னா இந்த டாம்பூலோட ஒரு எல்ம் ட்ரீ கீழே போய் உட்காந்துருக்கிறாரு. அது மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாமே அவர் காதிட்டு வந்து ரிங் ஆகும், வெயின்னு விட்டுட்டு இருக்கு. குஃபில்ட் அவுட் ஃபிளிப், அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே நல்லா தானாக ஃபிளிப் தானே வந்துட்டே இருக்கு. ஐ வாஸ் அக்ரீட் அமாங் அதர் திங்ஸ் தட் வி ஷுட் மேக் எ ஜான் டவுன் த பிரிஸ்டல் சேனல் ஆஸ் ஃபார் அஸ் லிண்டன். இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு சேனலே ஆரம்பித்து நம்மளுடைய கான்வர்சேஷனை கொண்டு போயிடலாம், அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அண்ட் வி செட் ஆஃப் டுகெதர் ஆன் ஃபுட், கோல்ரிட்ஜ், ஜான் செஸ்டர் அண்ட் ஐ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேர் நடந்து போகிறாங்க. யாருன்னா கோல்ரிட்ஜ், ஜான் செஸ்டர், ஹாஸ்லிட் போகிறார். இந்த ஐங்கிறது மோஸ்ட்லி ஹாஸ்லிட் தான். திஸ் செஸ்டர் வாஸ் அ நேட்டிவ் ஆஃப் நெதர் ஸ்டாவே. இந்த செஸ்டர் யாரா புது கேரக்டராக இருக்கார் நம்ம நினைக்கலாம். ஜான் செஸ்டர் வந்து இந்த நெதர் ஸ்டாவேயோட ஒரு மேன் தான். ஒன் ஆஃப் தோஸ் ஹூ அட்ராக்டட் டு கோல்ரிட்ஜ் டிஸ்கவர்ஸ் அஸ் ஃப்ளைஸ் ஆர் டு ஹனி. எப்படி வந்து ஒரு தேனை தேடி வந்து அந்த தேன் பூச்சி வருதோ அதே மாதிரி கோல்ரிட்ஜோட போதை தேடி எல்லாரும் வராங்க. நம்ம ஹாஸ்லிட் வந்த மாதிரி இந்த செஸ்டரும் வந்து இவருக்கு ஒரு அடிமை மாதிரி அவர் கூட வந்துட்டு இருக்காரு. நாட் லைக் ஒன் தட் மேட் அப் டு கிரை. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா ஃப்ளோ அப் இன் த சான்ஸ் லைக் எ டாக் ஹூ ஹான்ஸ். நம்ம பார்க்கும்போது ஒரு ஹனியை தேடி வந்து ஒரு சின்ன ஹனி பீ மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பீஸ் இன் ஸ்வாமிங் டைம் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் அ பிராஸ் பேன். எப்படி வந்து ஒரு பிராஸ் பேனில் ஹனியை ஊற்றும் போது அந்த பீஸ் எல்லாம் வந்து விழுதோ அது மாதிரி கோல்ரிட்ஜோட அட்ராக்ட் ஆகி எல்லாரும் வராங்க. He flowed in the chance like a dog who hunts, not like one that made a cry. என்னது ஒரு டாக் வந்து ஹண்டிங் போகிறச்ச எப்படி எல்லா டாகும் ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி இவரோட வந்து கோல்ரிட்ஜ் ஒன்ஸ் ரைட்டிங் போகிறச்ச நிறைய பேர் இவரை ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. He had on a brown cloth coat, boots and cavalry breeches, was low in stature, bow-legged, and a brag on his walk like a drawer. கோல்ரிட்ஜ் நடக்கும் போது எப்படி இருக்காருன்னா ப்ரௌன் கிளாத் கோட், ப்ரௌன் கலர் கோட் போட்டிருக்காரு, பூட்ஸ் போட்டிருக்காரு, க்ரௌடி ப்ரீச்சஸ் போட்டிருக்காரு. அது மாதிரி லவ் சட்டையரில் ப்ளோ லெக்டு, அவரோட பவு லெக்டு, அவர் கால் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது. அண்ட் ஹேட் ட்ராக் ஆன் ஹிஸ் வாக் லைக் எ ட்ரோவா. அவர் எப்படி நடக்கிறாருன்னா ஒரு ட்ரோவர் மாதிரி நடக்கிறாரு. விச் அசிஸ்டட் த ஹேசல் ஸ்வீட்ஸ். அங்கே இங்கேயுமா அப்படியே மாற்றி மாற்றி ஸ்விட்ச் ஆகிட்டு நடக்கிறாரு. He kept a snort of trot like a side of Coleridge. அவர் கோல்ரிட்ஜ் பக்கத்தில் நடக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்மளுடைய ஹாஸ்லிட்டுக்கு. லைக் அ ரன்னிங் ஃபுட்மேன் பை அ ஸ்டேட் கோச். ஒரு
ராஜாக்கள்லாம் கோச்சில் போகும்போது ஒரு ஃபுட்மேன் பக்கத்துலேயே ஓடி வருவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்து கோல்ட்ரிட்ஜ் போகும்போது இவர் பக்கத்துலேயே போகிற ஒரு கோச்மேன் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு that he might not lose a syllable or sound that fell from Coleridge's lips. அவர் ஏன் இந்த அளவுக்கு கீனாக கோல்ட்ரிட்ஜ் அப்சர்வ் பண்ணுறாருன்னா, அவர் சொல்கிற ஒரு சிலபிளையோ ஒரு சவுண்டையோ அந்த வார்த்தையோ அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கோல்ட்ரிட்ஜ் தட் இஸ் வேர்ட்ஸ் நம்ம ஹேஸ்லிட் வந்து கோல்ட்ரிட்ஜோட ப்ரெசன்சேஷன் வேர்ட்ஸிங்க வந்து அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறாரு. He told me his private opinion that Coleridge was a wonderful man. உண்மையாலுமே சொல்லணும்னா கோல்ட்ரிட்ஜ் ரொம்ப ஒரு சூப்பர்பான wonderful man. He scarcely opened his lips. அவர் எப்பயாவது தான் வாயை திறந்து பேசுவார். Much less offered an opinion the whole way. அந்த போகிற வழியில் வந்து ஏதோ ஒரு சில இடத்துல தான் வந்து தான் ஒப்பீனியன் அவர் ப்ராஸ் பண்ணுறார். Yet of the three, and had I to choose during the journey, I would be John Chester. இவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நான் ஜான் செஸ்டராக இருக்கக்கூடாதா, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் கூடயே இருந்திருக்கலாமே, என்னால் இந்த 3 மாதம் மட்டும் தானே இவர் கூட இந்த இடத்துல இருக்க முடியுதுன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம ஹேஸ்லிட்டுக்கு. He afterwards followed Coleridge into Germany. இந்த இடத்துல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம ஜெர்மனிக்கும் கோல்ட்ரிட்ஜ் போகிறச்ச நம்மளும் போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. Where the canting philosophers were puzzled how to bring him under any of his categories. அப்படி நம்ம கோல்ட்ரிட்ஜ் வந்து ஒரு பெரிய ரைட்டர், அவர் போனார்னா மரியாதை உண்டு, இந்த ஹேஸ்லிட் வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க எல்லாரும். When he sat down on table with the idol, John Felicity was complete. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஐடலோட அவருடைய கோல்ட்ரிட்ஜோட பக்கத்தில் உட்காரும் போது, ஐடல்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, தட் இஸ் he is always having a great fantasy. அவர் நமக்கு ஒரு என்னது கடவுள் மாதிரி தெரிகிறாரு. நான் அதே மாதிரி வந்து நமக்கு கோல்ட்ரிட்ஜ் பக்கத்தில் உட்காரும் போது அவ்வளோ சந்தோஷம். வால்டர் ஸ்காட் பிளாக்வுட் when they sat at the same table with the king. எப்படி ஒரு ராஜா பக்கத்தில் உட்காரும் போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அதே அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. we passed Dunster on our right, a small town between the brow of the hill and the sea. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறச்சு ஒரு ஸ்மால் டவுன் வந்து கிராஸ் பண்ணுறாங்க, ஹில் சி எல்லாம் தாண்டி போகிறாங்க டன்ஸ்டர் கிட்ட. I remember eyeing it wistfully as it lay below us. அவங்க கண்ணு வந்து கொஞ்சம் கீழே போகிறது. கான்ட்ராஸ்ட் woody scene. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வுட்டு, உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட்டுக்கும் வுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஃபாரஸ்ட்டுங்கிறது ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் அ ட்ரீ, அது வந்து நம்ம மனுஷன் வந்து சொந்தமாக வாங்க முடியாது. ஆனால் வுட்டுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு நம்ம தோப்பு மாதிரி, அது வந்து என்ன பண்ணலாம், நம்ம வாழைத்தோப்பு கொய்யாத்தோப்புலாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி வுட்டி சீன் வந்து இந்த தோப்பை வந்து வாங்கலாம். இந்த சைடு வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இந்த வுட்டி சீனை வந்து இவங்க பார்க்குறாங்க. இட் லுக்ட் ஆஸ் கிளியர் ஆஸ் பியூர். அது பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவும் பியூராக தெரியுது. ஆஸ் எம்ப்ரவுண்ட் அண்ட் ஐடியல் ஆஸ் any landscape I have seen since. இது வரைக்கும் பார்த்த இடத்துலயே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடம். ஆஃப் Gasper Paspines ஆர் டாமிஷன்ஸ். இந்த இடம் வந்து யாரோட தான் இருக்கலாம், Gasper Paspinoட தான் இருக்கலாமா இல்லை டாமினிஷன்ஸ் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏற்கனவே சொன்னலையே அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி யாரோட தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்குள்ளே வருது. He had a long day's march. காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அப்போ ரொம்ப லாங் டே நடந்தாச்சு. Our feet kept time to the echoes of Coleridge's tongue. அவர் பேச 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 அவர் கால் நடந்துகிட்டே இருக்கு. through mind head and by the blue anchor. அவருடைய ஆங்கரிங், அவர் பேசுறத வந்து எப்படி சொல்லணும்னா ப்ளூ ஆங்கர், ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அண்ட் மைண்ட் ஹெட், அது அவங்க பேசுறது வந்து அப்படியே காதுக்குள்ளே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, மைனிங் மாதிரி. நமக்கு வந்து என்னது மைனஸ் சுரங்க மாதிரி வந்து வார்த்தை விழுந்துகிட்டே இருக்குது, அது நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆன் த லிண்டன் விச் வி டிட் நாட் ரீச் டில் நியர் மிட் நைட். அவர் லிண்டனுக்கு வந்து மிட் நைட் வரைக்கும் போகலை. அண்ட் வேர் வி ஹேட் சம் டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் லாட்ஜ்மெண்ட். அங்கே நைட் ஆகிடுச்சுல தங்கி ஆகணும், அது வந்து ஈஸியாக கிடைக்கல, அவங்களுக்கு கொஞ்சம் லாட்ஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குது. We however knocked the people of the house up at last, and we were repaid of our apprehensions and fatigue by some excellent rashes of French bacon and eggs. அப்போ என்ன ஆகுது, ரொம்ப தூரம் நடந்தாச்சு, நைட் தங்கணும், ஒருத்தவங்க வீட்டுக்காக தட்டியாச்சு, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து
ஃப்ரைட் பேக்கன் அண்ட் எக்ஸை வாங்கி அவங்க வீட்டில் சாப்பிட்டாச்சு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஹோட்டல் இருக்கிற மாதிரிலாம் அங்கே கிடையாது. அப்போ சத்திரம் தான் இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து தானே போகிறாங்க. அப்போது ஒருத்தவங்க வீட்டில் தங்கிட்டு அவங்க வீட்டில் பேக்கன் அண்ட் தென் ஃப்ரைட் பேக்கனும் எக்ஸும் சாப்பிட்றாங்க. The view in coming along had been splendid. வந்த வழி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. We walked for miles and miles on dark brown heaths overlooking the channels. அந்த சைடு ஓடிட்டு இருந்த நிறைய சேனல்ஸ்னால் தண்ணி ஓடைகள்லாம் பார்த்துட்டே வராங்க. மைல்ஸ் அண்ட் மைல் டார்க் ஹீட்ஸ், அந்த இடமெல்லாம் மைல் ரொம்ப பல மைல்ஸ் நடந்து வந்திருக்காங்க. வித் த வெல்ஷ் ஹில்ஸ் பியாண்ட், அந்த நம்ம சொல்கிறோம்ல மேற்கு தொடர்ச்சி மலை வெல்ஷ் ஹில்ஸ் அந்த சைடு வந்து இருக்கு. அண்ட் டைம் டிசன் இன்டு லிட்டில் ஷெல்டர்ட் வேலிஸ், அந்த சைடு நிறைய குட்டி குட்டி வேலிஸ் எல்லாமே இருக்குது க்ளோஸ் பை சீ சைடு. அதை பார்க்கும் போது வெல்ஷ் ஹில்ஸை கிராஸ் பண்ணுறாங்க, வேலியை கிராஸ் பண்ணுறாங்க. ஷெல்டர்டு வேலிஸ், அங்கே நிறைய பேர் தங்கி இருக்கிற வேலியில் இருக்கு. அதே மாதிரி சீ சைடில் இருக்க எல்லாமே வித் அ ஸ்னக்லெஸ் ஃபேஸ் crawling buyers, அந்த சைடு திருட்டு பயம் இருக்கும் இல்லையா, அது வேற பயம் இருக்குது அதுக்கு. அண்ட் தென் டு ascend colonial hills with a path winding up through a coppice to a barren top. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல காற்று அடிக்கிறது, ஏன்னா ஹில் நிறையா இருக்குல்ல. அப்போ காப்பைஸ் டு பேரன் டாப், அந்த சைடில் உள்ள அந்த விதைச்சிருப்பாங்கல்ல அதெல்லாமே அந்த ஸ்மெல் சூப்பராக வருது. லைக் அ மாங்க்ஸ் ஹெவன் க்ரௌன், அது நம்ம பார்க்கும்போது ஒரு மாங்க்கு ஒரு க்ரௌன் போட்டிருந்தா எப்படி தலையில் கிரீடம் இருக்கும், அதே மாதிரி அந்த நேச்சருக்கு அந்த விளைஞ்ச கொப்பாய்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. From one of which I pointed out to Coleridge noticed the bare mast vessel on the very lodge of the horizon. அந்த ஓப்பன் ஹாரிசானில் அவங்க நடக்கிறது வந்து ஒரு பெரிய வெசலில் ஒரு பேர் மாய்ஸ்ட் உள்ள மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் வித்தின் த ரெட் ரோப்டு டிஸ்க் ஆஃப் த செட்டிங் சன், அந்த அட்டை பார்க்கும் போதே வந்து ஒரு ரெட் டிஸ்க், நம்ம காப்பி டிஸ்க் இருக்குல்ல அது மாதிரி ரெட் டிஸ்க் வந்து செட்டிங் சன் அப்படியே தெரியுது. லைக் ஒன் ஸ்பெக்டர் ஷிப் இன் த ஆன்ஷியன் மரீனா, நம்ம ஆன்ஷியன் மரீனாவில் ஒரு ஸ்பெக்டர் ஷிப் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி கோல்ட்ரிட்ஜ் வந்து மேபி இதை வச்சு தான் எழுதியிருப்பாரோ என்னமோன்னு அவருக்கு தோன்றது. At Linton, the character of the sea coast becomes more marked and rugged. அந்த லிண்டனில் பார்க்கும்போது அந்த சீ கோஸ்ட் இருக்குல்ல, அந்த சீ ஏரியா அது பார்க்கும்போது ரக்கடாக தெரியறது. there is a place called the valley of rocks. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இடம் முழுக்க வெறும் ராக்காகவே இருக்குது. I suspect this was only the poetical name for it. இதுக்கு மேபி வந்து அந்த poetical name கொடுத்ததுனால தான் இந்த பேர் வந்துச்சோ அப்படின்னு யோசிக்கிறாரு. bedded among precipices hanging over the sea, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேவிங் தி sea, இந்த சைடு நிறைய வந்து பெரிஃபசிஸாக அந்த சைடு ஃபுல்லாக சீயாக இருக்கு. வித் ராக்கி கேவரன்ஸ் beneath, ஃபுல்லாக ராக்ஸ் தான் இருக்குது அந்த சீ சைடு. இன்டு விச் த வேவ்ஸ் டேஷ், அந்த ராக்கில் வந்து அந்த அலை அடித்து போகிறது. அண்ட் வேர் த சீ கேர்ள்ஸ் ஓவர் எவர்ஸ் வீல்ஸ் இட்ஸ் ஸ்க்ரீமிங் ஃபைட், அதை பார்த்தீங்கன்னா அந்த சீ கேர்ள்ஸ் எல்லாம் இருக்குல்ல குட்டியாக ஷெல்ஸ் எல்லாம், அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபைட்டில் வந்து அந்த மோதி சீ கேர்ள்ஸுமே அந்த ராக்கில் படுது. ஆன் த டாப் ஆஃப் தீஸ் ஆர் ஹியூஜ் ஸ்டோன்ஸ் த்ரோன் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆஸ் இஃப் அன் எர்த்குவேக் ஹேட் டோஸ்ட் தேர் ஃப்ரம். நம்ம பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் வந்து அந்த நடுங்கும்ல, அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வேகமாக அந்த பாறையில் மோதி போதான். அது நிறைய சீஹல்ஸ் வந்து படுதான். அந்த சீஹல்ஸ் படுறது வந்து பார்க்கறச்ச அந்த எர்த்குவேக்காக வந்துருச்சா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்குதான். அண்ட் பிஹைண்ட் தீஸ் இன் த ஃப்ரெட் ஒர்க் ஆஃப் பர்பண்டிகுலர் ராக்ஸ், அந்த ராக்கில் எப்படின்னா பர்பண்டிகுலராக பக்கத்தில் அப்படியே அடுக்கி இருக்குது. சம்திங் லைக் த ஜெயிண்ட் காஸ்வே, அது வந்து ஒரு ராட்சசனமாக பெருசாக தெரியறது. A thunderstorm came on which we were in a inn. அவங்க வந்து அந்த இன்னில் இருக்கும் போது நல்ல தண்டர் ஸ்டார்ம் கேட்குறது. அண்ட் கோல்ட்ரிட்ஜ் வாஸ் ரன்னிங் அவுட் வேர் ஹெடட் டு என்ஜாய் த கமோஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த வேலி ஆஃப் ராக்ஸ். அந்த இடிக்கிறத போயிட்டு அந்த ராக்கில் நின்று பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஓடுறாரு, காலில் செப்பல் கூட போடாமல். பட் as if it inspired the clouds only muttered a few angry sounds. அது எப்படி இருக்குன்னா இடி வந்து கொஞ்சோண்டு ஆங்கிரி சவுண்டை மட்டும் கொடுத்துட்டு அந்த இடி நின்று போச்சு. அண்ட் let fall a few refreshing drops. அந்த இடிக்கு அப்புறம் ஒரு சில ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் ரெயின் தான் வருதே தவிர அங்கே மழை அதிகமாக பெய்யல. Coleridge told me that he and Wordsworth were made this place the scene of the prose tale. அவர் என்ன சொல்கிறாருன்னா நானும் வேர்ட்ஸ்வர்த்தும் இந்த இடத்துல தான்
ஒரு ப்ரோஸ் டேல் எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்ட்ரிட்ஜ் ஹாஸ்லிட்ட சொல்கிறாங்க. விச் வே டு ஹாவ் பீன் இன் அ மேனர் ஆஃப் பட் ஃபார் சுப்பீரியர் டு. இந்த இடத்துல வந்து இருக்கிறது ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. த டெத் ஆஃப் ஆபிள், அந்த ஆபிளோட டெத்தை நம்ம படிக்கிறதோட இந்த இடத்துல வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் தே ஹேட் ரிக்வலிஷ் த டிசைன். நாங்கள் அந்த டிசைனே வந்து இந்த இடத்துல நாங்கள் ரிக்வலிஷ் பண்ணுறோம், ரியலைஸ் பண்ணுறோம். இந்த செகண்ட் டே வி பிரேக்ஃபாஸ்டட் லக்ஸுரிலி இன் த ஓல்டு ஃபேஷன் parlor on tea. அடுத்த நாள் காலையில் 2வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல லக்ஸுரியஸாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அது மாதிரி அந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா ஓல்டு ஃபேஷன் பார்லர் ஆன் டீ, ஒரு பழைய காலத்து டீ குடித்தா ஒரு ஓல்டு ஃபேஷன் பிளேஸில் அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். டீ இருக்குது, டோஸ்ட் இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஹனி இருக்குது. அது மாதிரி வெரி சைட் ஆஃப் த பீ ஹைவ்ஸ் ஃப்ரம் விச் இட் ஹேட் பீன் டேக்கன். அதை பார்க்கும்போது ஒரு பீ ஹைவ்லேருந்து எடுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த கார்டன் ஃபுல் ஆஃப் டைம் அண்ட் வைல்ட் ஃப்ளவர்ஸ் that had produced it. அந்த இடம் ஃபுல்லுமே அப்படியே நிறைய வைல்டு ஃப்ளவர்ஸை சுற்றி இருக்குது. ஆன் திஸ் அக்கேஷன் கோல்ட்ரிட்ஜ் ஸ்போக் ஆஃப் வெர்ஜில்ஸ் கிராசரிக்ஸ். அதை பார்த்தோன்னே வெர்ஜிலோட கிராசரிக்ஸ் அவர் மனசுக்குள்ளே வருது. பட் நாட் வெல். ஐ டு நாட் திங்க் ஹி ஹேட் மச் ஃபீலிங் ஃபார் த கிளாசிக்கல் ஆர் எலிகன்ட். ஆனால் அவருக்கு வந்து கோல்ட்ரிட்ஜுக்கு அந்தளவுக்கு கிளாசிக்கல் பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்லிட் ஃபீல் பண்ணுறாரு. இட் வாஸ் இன் த ரூம் தட் வி ஃபவுண்ட் எ லிட்டில் ஓன் அவுட் காப்பி ஆஃப் த சீசன்ஸ். அவர் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அவரோட ரூமில் வந்து ஒரு பழைய காலத்து புக்கு சீசன்ஸை பற்றி எழுதுகிற மாதிரி ஒரு புக் இருக்குது. லையிங் இன் த விண்டோ சீட் ஆன் விச் கோல்ட்ரிட்ஜ் எக்ஸாமின்ட். அதை எடுத்து நம்ம கோல்ட்ரிட்ஜ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. திட் இஸ் அ ட்ரூ ஃபேம். ஹி செட் தாம்சன் வாஸ் அ கிரேட் போய்ட். இப்போ என்ன சொல்கிறாருன்னா படிச்சுட்டு தாம்சன் ஒரு கிரேட் போய்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறாரு. ரேர் தன் எ குட் ஒன் இஸ் ஸ்டைல் வாஸ் அ மெட்ரிஷியஸ் ஆஸ் இஸ் தாட் வாஸ் நேச்சுரல். அவருடைய ஸ்டைல் வந்து மெட்ரிஷியஸாக இருக்குது, ஆனால் அவர் தாட் வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு கோல்ட்ரிட்ஜ் வந்து சொல்கிறாரு. அண்ட் ஹி ஸ்போக் ஆஸ் ஸ்கோப்பா. அடுத்தது கோப்பர் மாடர்ன் பாய்ட்டை பற்றி சொல்கிறாரு. He said the lyrical ballads were an experiment about to be tried by him and Wordsworth. இப்போ தான் ஹாஸ்லிட்ட வந்து நம்மளுடைய கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறார், நானும் வேர்ட்ஸ்வொர்த் லிரிக்கல் பேலன்ஸ் எழுதிட்டுருக்கோம், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, நாங்கள் மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மில் எழுதிட்டுருக்கோம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்லிட்ட சொல்கிறார். To see how far the public takes to endure poetry written in a more natural and simple style. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நேச்சுரலான சிம்பிள் ஸ்டைலில் எழுதுகிறோம், இது மக்கள்கிட்ட எப்படி போகும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறாரு. Then had hitherto been attempted. நாங்கள் என்ன ஒரு அட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். Totally discarding the artifices of poetical diction. நாங்கள் poetical dictionக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். And making use only of such words as had probably been common in the most ordinary language since the days of Henry II. Henry II டைம்லேருந்து ஆர்டினரி லாங்குவேஜுக்கு மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ் தராங்க. அதனால் எங்களுடைய போய்ட்ரியுமே நாங்கள் எப்படி எழுதுறோம்னா ரொம்ப ஆர்டினரி ஸ்டைலில் தான் எழுதுகிறோம் லாங்குவேஜில். Some comparison was introduced between Shakespeare and Milton. அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதினார், மில்டன் எப்படி எழுதினார்னு ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு. He said he hardly knew how to prefer. இவருக்கு தெரியல எதை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு. ஷேக்ஸ்பியர் அப்பியர் டு ஹிம் எ மியர் ஸ்டிப்ளிங் இன் த ஆர்ட். இவருக்கு வந்து எப்படி தோணுதுன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து சிறந்தவர். ஹி வாஸ் அ டால் அண்ட் எ ஸ்ட்ராங் வித் இன்ஃபினிட்டி மோர் ஆக்டிவிட்டி தென் மில்டன். ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ் எல்லாருக்குமே ரீச் ஆச்சு. மில்டானிக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், அது காமன் மக்களுக்கு ரீச் ஆகல. ஆனால் ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆச்சு. பட் ஹி நெவர் அப்பியர் டு ஹாவ் கம் டு மென்ஸ் எஸ்டேட். ஆனால் மில்டன் என்ன பண்ணல, வந்து மக்களுக்கு எல்லாத்தையுமே ரீச் ஆகலை, ஆனால் வந்து ஷேக்ஸ்பியரால் ரீச் ஆக முடிஞ்சுது. ஆஃப் விச் ஹி ஹேட் வுட் நாட் பீன் எ மேன். அதனால் வந்து நம்ம இவங்க தான் பெருசு அவங்க தான் பெருசுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஒரு விதத்தில் மான்ஸ்டர் நமக்குள்ளே இருக்காங்க, அது நம்மளோட ப்ரெசன்டேஷனில் தான் வெளிக்கொண்டு வரணும். ஹி ஸ்போக் வித் கண்டெம்ப்ட் ஃபார் கிரே. அவர் என்ன பண்ணுறாருன்னா கிரேக்கு வந்து எகெயின்ஸ்டாக பேசுகிறார். மில்டனையும் ஷேக்ஸ்பியரையும் ஓகே, அவங்களோட ஸ்டைல் இப்படி இருக்குது, ஆனால் ஷேக்ஸ்பியர் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறாங்க, ஆனால் எனக்கு வந்து கிரேவோட கண்டெம் பண்ணல, பிடிக்கல. அண்ட் வித் இன்டாலரன்ஸ் ஆஃப் போப். அது மாதிரி போப் வந்து உங்களுக்கு தெரியும், ஹி இஸ் கிரிட்டிசைஸா. அவன் போப்போட ரைட்டிங்குமே எனக்கு பிடிக்கலன்னு கோல்ட்ரிட்ஜ் சொல்கிறார். கிரேயும் போப்பையும் பிடிக்கல, வந்து மில்டனையும் ஷேக்ஸ்பியரையும் அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஹி டிட் நாட் லைக் த வெர்சிஃபிகேஷன் ஆஃப் த லேட்டர். எனக்கு வந்து வெர்ஸ் ஃபார்மில் இருக்கிறது வந்து பின்னாடி உள்ளது பிடிக்கல. ஹி அப்சர்வ் தட் த இயர்ஸ் ஆஃப் தீஸ் கப்ள் ஆஃப் ரைட்டர்ஸ் மைட் பி சார்ஜ்டு வித் ஹேவிங் ஷார்ட் மெமரிஸ் தட் குட் retain the harmony of whole passages. ஏன் அவருக்கு பிடிக்கலன்னா அவங்களுடைய கப்லெட் ரைட்டர்ஸ் அவங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுறாங்க, ஆனால் அவங்களுடைய மெமரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்
ஆப்டாக இருக்குது. ஏன்னா அவங்க ஹார்மனி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஒரு ஜோவு வந்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் இல்லை, அது ஒரு ஷோல் பேசேஜ் அளவுக்கு நமக்கு ஹார்மனி கொண்டு வரலன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. He thought little of Junos as a writer. அது மாதிரி வந்து அவர் ஜூனோஸ் ஒரு ரைட்டராக பார்க்குறாரு. He had a dislike of டாக்டர் ஜான்சன். அது மாதிரி இந்த கிரிட்டிசைஸ் அடுத்து டாக்டர் ஜான்சனே அவருக்கு பிடிக்கல. அண்ட் மச் ஹையர் ஒப்பீனியன் ஆஃப் புர்க் ஆஸ் அ நரேட்டர் அண்ட் பொலிட்டீஷியன். ஆனால் இவருக்கு வந்து ப்ரூக்குங்கிற ஒரு நரேட்டர் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் பிடிச்சிருக்கு. தென் ஃபாக்ஸ் பிட், அது மாதிரி ஃபாக்ஸ் பிட்டெல்லாம் பிடிக்கல. He however thought him very inferior in rich of style. அவருக்கு வந்து எனக்கு ரிச் ஸ்டைல்லாம் தெரியாது. இமேஜினரி டு சம் ஆஃப் த ஓல்டர் எல்டர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். எனக்கு ஜெர்மி டெய்லர் மாதிரி வந்து ப்ரோஸ் ரைட்டர் கிடையாது, எனக்கு ரிச் ஸ்டைல் போய்ட்ரி எழுத தெரியாதுன்னு கோல்ட்ரிச் அட்மிட் பண்ணிக்கிறாரு. தன்னை யார் கூட கம்பேர் பண்ணுறாருன்னா எனக்கு ரிச் ஸ்டைல் தெரியாது, அதே மாதிரி இமேஜரி வந்து ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஜெர்மி டெய்லர் மாதிரி எனக்கு எழுத தெரியாதுன்னு கோல்ட்ரிச் சொல்கிறாரு. He liked ரிச்சர்ட்சன், எனக்கு ரொம்ப ரிச்சர்ட்சனை பிடிக்கும்ப்பா. பட் நாட் ஃபீல்டிங், எனக்கு ஹென்ரி ஃபீல்டிங்கை பிடிக்காது. நார் குட் ஐ கெட் ஹிம் டு என்டர் இன் டு த மெரிட்ஸ் ஆஃப் கேலிப் வில்லியம்ஸ். எனக்கு கேலிப் வில்லியம்ஸோட இதில் கூட வந்து நான் கொண்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன் ஷார்ட், he was profound and discriminating with respect to these authors whom he liked. அது மாதிரி எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எல்லாமே நான் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் வேர் he gave his judgment fair play. இவர் வந்து எப்படின்னா கேப்ரிஷியஸாக வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவே இல்லாமல் ஒரு ஃபேர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ப்ரிவர்ஸ் அண்ட் ப்ரிஜுடிஸ்ட் இன் இஸ் ஆன்டிபத்திஸ் அண்ட் டிஸ்டேஸ்ட். இதில் ஒரு ப்ரிஜுடிஸ் வந்து கிடையாது, ஏன்னா ஒரு மாற்று தப்பான ஒரு குறிக்கோளில் பார்க்கல. அவர் என்ன தோன்றதோ அது ஆன்டிபதியில் டிஸ்டேஸ்டில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை சொல்லிட்டார். வி லாய்டர்ட் ஆன் த ரிப்டு சீ சாண்ட் இன் சச் டாக் அஸ் எ ஹோல் மார்னிங். அப்படியே அந்த சைடு உள்ள சீ சாண்ட் கடற்கரை மண்ணில் வந்து அப்படியே காலை அப்படியே தெத்தி விட்டுட்டு அப்படியே அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஐ ரிகலெக்ட் மேட் வித் அ கியூரியஸ் சீ வீட். அந்த சைடு சீ வீட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அதையுமே பார்க்குறாங்க. ஆஃப் விச் ஜான் செஸ்டர் டோல்ட் ஆஸ் த கண்ட்ரி நேம். அப்போ தான் ஜான் செஸ்டர் சொல்கிறாரு இந்த ஊர் இருந்து இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு. A fisherman gave Coleridge an account of a boy that had been drowned the day before. இப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஃபிஷர்மேன் சொல்கிறார், இந்த பக்கம் பார்த்து போங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போயிட்டான், அந்த சைடு தான் அந்த கடலில் முழுகிட்டான் அப்படின்னு. அண்ட் தட் தே ஹேட் ட்ரை டு சேவ் ஹிம் அட் த ரிஸ்க் ஆஃப் தியர் ஓன் லைஃப்ஸ். அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பையன் முழுகிறச்ச அவங்களுடைய லைஃபையுமே இவங்க என்ன பண்ணாங்க, பணைய வச்சு அவனை காப்பாற்றணும்னு நினச்சாங்க. He said he did not know how it was that they ventured, but sir, we have a nature towards one another. நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், அப்படி இருக்கும்போதுமே ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, கடலில் முழிக்கிறாங்க, இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காஷன் தராங்க. This expression Coleridge remarked to me was a fine illustration of that the theory of disinterestedness which I common in with Butler had adopted. இது எப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம், எல்லாருமே கொண்டா தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு காமன் டிஸ்இன்ட்ரெஸ்ட்ஃபுல்னஸ் அவர் ஃபீல் பண்ணுறாரு. I bruised to him an argument of mine to prove that likeness was not mere association of ideas. நமக்கு ஒரு விஷயம் புரியுது, பிடிக்கும் போது அந்த லைக்னஸ் ஆஃப் ஐடியாஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணணும், ஒரே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கிடையாது. ஐ செட் த மார்க் இன் த சாண்ட் புட் ஆன் த மைண்ட் ஆன் த மேன்ஸ் ஃபுட். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு மண் இருக்குது, அந்த கடற்கரை மண்ணில் வந்து கால் வைக்கிறாங்க, அவங்களுடைய கால் தடம் வெவ்வேறு மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரே சைஸில் இருக்கிறது இல்லை. நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபார்மர் இம்ப்ரெஷன் த மேன்ஸ் ஃபுட். இப்போ வந்து நான் ஒரு கால் வைக்கிறேன், எனக்கு அடுத்தது வர கால் பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம், அது இம்ப்ரெஷன் ஆனால் அது மேலே படும். அப்போ நம்ம ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வந்து நான் ஒரு மாதிரி சொல்கிறேன், அடுத்து வரவங்க வேறு மாதிரி சொல்லலாம். அது வந்து எல்லா ஐடியாவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் இட் வாஸ் எ குவைட் நியூ சம் நியூ பர்சன் வரும்போது அந்த நியூ ஐடியா வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் பிகாஸ் ஆஃப் இட் லைக் த ஷேப் ஆஃப் மேன்ஸ் ஃபுட். இப்போ யார் யார் கால் வைக்கிறாங்களோ அவங்க கால் தர மாதிரி அந்த என்னது இம்ப்ரெஷன் பதியும். அதே மாதிரி நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ, நம்ம ஐடியாஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோங்கிறத அந்த ஐடியாஸ் வந்து மாறுது. He assented to the justness of his distinction. அவர் சொல்லணும்னு நினச்சதை ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிட்டார். விச் ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்ட் அட் லென்த் எல்ஸ்வேர் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த க்யூரியஸ். அது க்யூரியஸாக உள்ளவங்களோட ஐடியாவை வந்து ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு அவர் இந்த சாண்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டார். அண்ட் ஜான் செஸ்டர் லிசன்ட். அவர் சொன்னதை வந்து ஜான் லிசன் அப்படியே கேட்குறாரு. நாட் ஃப்ரம் எனி இன்ட்ரெஸ்ட் இன் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் பிகாஸ் ஹி வாஸ் அஸ்டானிஷ்ட் தட் ஐ ஷுட் பி ஏபிள் டு சஜஸ்ட் எனி திங் டு கோல்ட்ரிட்ஜ் தட் ஹி டிட் நாட் ஆல்ரெடி நோ. அந்த நேரத்தில் நம்ம
ஹாஸ்லிட் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு க்யூரியஸாக பார்க்குறாங்க. ரிட்டர்ன்ட் ஆன் த தேர்ட் மார்னிங், மூணாவது நாளும் அந்த சி ஷோர் போகிறாங்க. அண்ட் கோல்ட்ரிட்ஜ் ரிமார்க் த சைலண்ட் காட்டேஜ் ஸ்மோக் கேர்லிங் லைட் மட்டும் அந்த 3 நாளுமே அந்த லைட்டாக அந்த டார்க்னஸில் அந்த குட்டி லைட்டு தெரியுது. In a day or two after we arrived at Stowey, we set out, I on my return home and he for Germany. அதுக்கப்புறம் நாங்கள் 3 நாளுக்கு அப்புறம் நாங்கள் சுற்றிட்டு நாங்கள் இன்னும் 2-3 நாளில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டோவிக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து என் வீட்டுக்கு போயிட்டேன் ஹாஸ்லிட்டு, மாதிரி வந்து நம்ம கோல்ட்ரிட்ஜ் ஜெர்மனி போகிறாரு. இட் வாஸ் அ சண்டே மார்னிங், அன்னைக்கு காலைல சண்டே மார்னிங்கு. அண்ட் he was to preach the day for a Tautlin of Towton. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த டவுட்டினை பற்றி டவுட்டன் மக்களுக்கு சொல்ல பார்க்குறாரு, பேச போகிறாரு. ஐ ஆஸ்க்ட் him if I had prepared anything for the occasion. நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட்ரிட்ஜ்ட க்யூரியஸாக கேட்டேன். he said he had not even thought of the text. நான் அந்த டெக்ஸ்ட்டை என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் should as soon as we parted. அவங்க என்ன பண்ணாங்க, பேசிட்டு பிரிஞ்சிடுறாங்க. I do not go to hear him, this was a fault. என்னது, இவர் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லிட்டாரு, நம்ம போவேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போகலை. ஆனால் அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. பட் வி met in the evening at Bridgewater. ஈவினிங் வந்து பிரிட்ஜ் வாட்டரில் சந்திக்கும் போது நெக்ஸ்ட் டே வி ஹேட் லாங் டேஸ் வாக் டு பிரிஸ்டல். அது என்ன பண்ணுறாங்க, பிரிஸ்டலுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நடைப்பயணம் ஏற்படுறாங்க. அண்ட் சேட் டவுன் கடைசியாக போய் ஒரு இடத்துல உட்காராங்க. ஐ recollect by the well side on the road to cool ourselves and satisfy our thirst. அந்த சைடில் உள்ள தண்ணி எடுத்து அந்த ரோட் சைடு குடிக்கிறாங்க. அண்ட் when Coleridge repeated to me some descriptive lines of the tragedy remorse. அப்போ என்ன பண்ணான்னா, கோல்ட்ரிட்ஜ் வந்து ஒரு சில டிஸ்கிரிப்டிவ் லைன்ஸ் பற்றி சொல்கிறாரு. which I must say become his mouth and that occasion better than they say. அது என்னென்னா, அவருடைய சொல்கிற அந்த அக்கேஷன், அது கேட்குறதே மிகப்பெரிய அற்புதம். some years after did Elton's and the Darley learn boards. அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, மிஸ்டர் எல்டன்ஸையும் டரி லேன் போர்டை பற்றி சொல்கிறாரு. Oh, memory, shield me from the world's poor strife and give me these scenes, thine everlasting life. அது சொல்கிற ரித்தமே அழகாக இருக்குது. ஓ மெமரி, என்னுடைய ஞாபகத்தில், ஷீல்டு மீ ஃப்ரம் த வேர்ல்ட்ஸ் புவர் ஸ்ட்ரைஃப், எப்படி வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்கங்கிறது என் மனசுலேருந்து போயிடவே கூடாது. அண்ட் கிவ் மீ தி சீன்ஸ் தைன் எவர் லாஸ்டிங் லைஃப், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் கடந்து வந்திருக்கேங்கிறத நான் உணர்ந்தாதான் என்னோட லைஃப் ஒரு நல்ல லைஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். Here, oh memory, shield me from the world's poor strife and give these scenes thine everlasting life. இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று, ஷீல்ட் மாதிரி காப்பாற்று. அது மாதிரி இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாமே என் லைஃப் என்ன பண்ணும், ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் கொடுக்குறாரு. I saw no more of him for a year or two. அதுக்கப்புறம் 2-3 வருஷத்துக்கு அவரை பார்க்கல. during which period he had been wandering in the Harz forest in Germany. நான் ஆனால் என்ன கேள்விப்பட்டேன்னா, கோல்ட்ரிட்ஜ் வந்து ஹார்ட்ஸ் ஃபாரஸ்ட் ஜெர்மனியில் சுற்றிட்டு இருந்தாலும் நான் கேள்விப்பட்டேன். அண்ட் his return was commentary, motorious, unlike his setting out. அவருடைய ரிட்டர்ன் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு கமாட்ரியாகவும் மெட்ரோஷியஸாகவும் இருந்துச்சு. It was not till some time after I knew of his friend lamp and சதே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்திக்கிறதுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சார்ல்ஸ் லேம்ப், ராபர்ட் சதே. அதே மாதிரி the lost always appears to me as I first saw him. அவரை வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது எப்படி ஃபீல் பண்ணதோ அதே மாதிரி தான் எனக்கு எப்போதுமே அந்த ஞாபகம் தோண்டிக்கிட்டே இருக்குது. வித் டைம் ஃபஸ்ட் வித் அ born mort in his mouth. அவர் வாயிலேருந்து அந்த born mortனு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா, அதை என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இட் வாஸ் at Godwin's that I met with Golfred and Coleridge where they were in different disputing fiercely which was the best. என் லைஃப்லேயே வந்து கால்வினை பார்த்தது, அந்த கோல்ஃப்ரெட் கோல்ட்ரிட்ஜோட பேசினது, அவரோட பெஸ்ட் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணது. மேன் ஆஸ் ஹி வாஸ் ஆர் மேன் ஹி இஸ் டு பி. நான் பார்த்த மனுஷன்லேயே பெஸ்ட் இவர் தான், இதுதான் மேன் ஹி வாஸ் அண்ட் மேன் ஹி இஸ் டு பி. மேன்னா இப்படி தான் இருக்கணும். கிவ் மீ சேஸ் லேம்ப், இது வந்து லேம்ப் சொன்னார். மேன்
as he is not to be. மேன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. தி சேயிங் வாஸ் த பிகினிங் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் அஸ். இந்த வார்த்தையை வந்து கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாருது. which I believe still continues. enough of these for the present. ப்ரெசண்ட்டோடது வந்து என் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு. enough of this for the present, but there is matter for another rhyme and I do this may add a second tale. நான் அடுத்த டேலை உருவாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மை அக்வைண்டன்ஸ் வித் த போய்ட் முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.